ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இவாஞ்சலின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா நெத்திலி மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம். இந்த நெத்திலி மீனில் இன்றைக்கி மாங்காய் போட்டு வைக்க போகிறோம். வாங்க இந்த மீன் குழம்பு வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நெத்திலி மீன் குழம்புக்கு நம்ம இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 ஸ்பூன் வந்து ஜீரகம் எடுத்துருக்குறேன். ஜீரகம் 1 ஸ்பூன் வந்து மிளகு எடுத்துருக்கேன். எண்ணெயில் வறுத்துடலாம். சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துருக்குறேன். இந்த சின்ன வெங்காயத்தையும் இது கூட சேர்த்துடலாம். இது வந்து நம்ம வதக்கிட்டு அரைக்க போகிறோம். மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்க்கும்போது டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும். இது வந்து செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய். வெங்காயம் வந்து இந்தளவுக்கு வதங்கினா போதும். நான் வந்து ஒரு 3 தக்காளி எடுத்துருக்குறேன். 3 தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இதையும் இது கூட சேர்த்துடலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்துருக்குறேன். இதையும் போட்டுக்கலாம். தக்காளி வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாத்தையும் இந்த தக்காளி வெங்காயத்து கூடவே ஒரு வாட்டி நல்லா வதக்கிட்டு அப்புறமா ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிட்டு வந்துடலாம். தக்காளி வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம். இது வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள். இது வந்து ஒரு 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் 1/2 ஸ்பூன் வந்து மல்லித்தூள். இது வந்து காஷ்மீரி சில்லி பவுட்ரு. கொஞ்சமாக மஞ்சத்தூள். இப்போ இதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த வெங்காய தக்காளி கூடவே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு நிமிஷம் வதக்கிட்டு நம்ம வந்து இதை ஆற வச்சு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஆறட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் வந்து கடுகு, கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம். பொரியட்டும். ஒரு 5 பல் பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கிறேன். பூண்டு இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 2 பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம். நான் வந்து அந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் வதக்கணும்ல, அதை வந்து அரைச்சிட்டு வந்துட்டேன். இது கூட சேர்த்துக்கலாம். புளி வந்து வேணுங்கிறவங்க போட்டுக்கோங்க. நான் வந்து இந்த மீன் குழம்புல வந்து மாங்காய் சேர்க்குறதுனால இன்றைக்கி வந்து புளி வந்து சேர்க்கலை. அதனால் உங்களுக்கு புளிப்பு தேவைப்பட்டால் கொஞ்சமாக புளி வந்து கரைச்சி சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜார் கழுவுன தண்ணியும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு மீன் குழம்புக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம்.
குழம்பு வந்து பச்சை வாசனை போகட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ மூடி வச்சிடலாம். குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் நம்ம வந்து மாங்காய் போட்டுக்கலாம். நெத்திலி மீன் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இது கூடவே இந்த மீனையும் சேர்த்துக்கலாம். மீன் போட்டாச்சு. ஒரு வாட்டி லைட்டாக கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு விட்டுடலாம். இந்த நெத்திலி மீன் வந்து சீக்கிரமாகவே வெந்துடும். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு விட்டு அப்புறமா பார்க்கலாம். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம தேவைன்னு பார்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்குது. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், மீன் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இவாஞ்சலின்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.